என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ் மசாலா பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் ஆகட்டும். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி இது வதங்கினதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நீங்கள் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லா ஸ்பைசஸ்லேருந்தும் நல்ல ஒரு வாசனை வரும். 2 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா வறுபட்டுரும். இந்த ஸ்பைசஸ்லேருந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 300 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பவுடர், அதை சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கான தண்ணி, மட்டன் சுக்கா ட்ரையாக வேணும். ஸோ கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் எல்லாம் நல்லா வந்திருக்கு. பேன் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். 5 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். மட்டன் கூட முந்திரி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே இந்த வெங்காய கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த கலவைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச மட்டனை தண்ணியோட இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணியெல்லாம் வற்றி திக்காகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி இருக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான மட்டன் சுக்கா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.